தமிழக அரசியலில் மரணம் தொடர்பான சர்ச்சைகள் புதிதல்ல. முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் மறைவும் இப்படி சர்ச்சைக்குள்ளான ஒன்றுதான். 1984ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் புரட்சித் தலைவரை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது? எம்ஜிஆரின் சிறப்பு மருத்துவர் PR சுப்பிரமணியம் பிரபல பத்திரிகைகளுக்கு விளக்கம் அளித்தார். எம்ஜிஆர் இறந்த அன்று இரவு என்னதான் நடந்தது? 1988இல் ராணி வார இதழுக்கு அளித்த விரிவான பேட்டி. அதாவது, எம்ஜிஆர் 2வது முறை அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்காக சென்று வந்த பின் அவரை தொடர்ந்து கண்காணிக்க 8 மணி நேரத்துக்கு ஒரு டாக்டர் என முத்துசாமி, சந்திரமோகன், மகாலிங்கம் என 3 டாக்டர்கள் வீட்டிலேயே டியூட்டி பார்த்தனர். வீட்டிலேயே ஒரு மருத்துவமனைக்குரிய அத்தனை உபகரணங்களும் பராமரிக்கப்பட்டன. எம்ஜிஆர் இறப்பதற்கு முன்தினமான 23ஆம் தேதி வழக்கம் போல் அவரை பரிசோதிக்க சென்றேன். எல்லாம் நார்மலாக இருந்தது. என்னுடன் எம்ஜிஆர் உற்சாகமாக சிரித்து பேசினார். பிறகு வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டேன். அன்று மாலை 5 மணிக்கு பாத்ரூம் சென்ற எம்ஜிஆருக்கு சோர்வு ஏற்பட்டு என்னை வரச் சொன்னதாக ஃபோன் வந்தது. போனேன். நான் போவதற்கு முன்பே எம்ஜிஆரின் இதய துடிப்பை சரிபார்த்தபோது அது வழக்கத்துக்கும் குறைவாக இருந்தது. இரத்த ஓட்டமும் குறைந்திருந்ததாக டாக்டர் முத்துசாமி சொன்னார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடன் இருக்கிறேன். எம்ஜிஆருக்கு அதுவரை இதய கோளாறு வந்ததில்லை. முதல் முறை அப்போலோவில் சேர்க்கப்பட்ட போதே அவருக்கு இதய கோளாறு என்றதை மறுத்தேன். பரிசோதனையிலும் அது உறுதியானது. இந்த முறை எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்தபோது எனக்கு வியர்க்கிறதா என்ன அதெல்லாம் வேண்டாம் என மறுத்துவிட்டார். பின்னர் சகஜமாகி இரவு 10 மணி வரை எங்களுடன் சிரித்து பேசியபடி இருந்தார். நடுவே 8 மணிக்கு கஞ்சி குடித்தார். 10 மணிக்கு மோர் வாங்கி குடித்தார். இடையே அறைக்குள் இருந்த பாத்ரூமில் சிறுநீர் கழித்தார். பின்னர் நீங்கள் போய் படுங்கள் என்றார். கிளம்பி வந்துவிட்டோம். அப்போது முத்துசாமி, கல்யாண் சிங் என்ற 2 மருத்துவர்கள் அவருடன் இருந்தனர். நள்ளிரவு 12:30 மணிக்கு முத்துசாமி ஓடி வந்து எம்ஜிஆருக்கு ECG முறையாக இல்லை என்றார். பதறியபடி ஓடினேன். நாங்கள் மேலே செல்வதற்குள் எம்ஜிஆரின் இடது பக்க இதய அறையில் துடிப்பு சீராக இல்லாமல் போய் துடிப்பு நின்றுவிட்டது. ஒரு கணம் உறைந்து போனோம் நாங்கள். ஆனாலும் மாரடைப்பு உள்ளவர்களை காக்கும் இறுதி வாய்ப்பாக அவரது மார்பை டாக்டர்கள் இருவரும் பிசைந்து இதயத்தை இயங்க வைக்க முயன்றனர். இடையில் 2 முறை பலன் அளித்தது. ஆனால் 3 மணிக்கு நிரந்தரமாக இதயம் நின்று போனது. அதன் பின்னரே அதிகாரப்பூர்வமாக எம்ஜிஆரின் மரணத்தை அறிவித்தோம். ஜானகிக்கு அப்போதுதான் ஆபரேஷன் ஒன்று நடந்திருந்ததால் அவரிடம் விஷயத்தை தயக்கத்துடன் சொன்னோம். அவர் குலுங்கி குலுங்கி அழுதார். உடனே அவருக்கு உடல் கோளாறு வராமல் இருக்க மாத்திரை கொடுத்து அமர வைத்தோம். எம்ஜிஆரின் உடல் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட வேண்டியிருப்பதால் எம்ஃபார்மிங் செய்யப்பட்டது. அரசு மருத்துவமனையிலிருந்து அவர்கள் வர 6 மணியாகிவிட்டது. அவரது தொடையில் துளையிட்டு எம்ஃபார்மிங் செய்யப்பட்டது. எம்ஃபார்மிங்கின் போது ஒருவரது உடலில் உடை இருக்காது என்பதால் அப்போது எம்ஜிஆர் அவர்களை பார்க்க வந்த கருணாநிதி, ஜெயலலிதாவை தவிர்த்தோம். எம்ஜிஆருக்கு இதற்கு முன் மாரடைப்பு ஏற்பட்டது எப்போது என்று கேள்வி கேட்கப்பட்டது. எம்ஜிஆருக்கு பல உடல் நோய்கள் இருந்தன. சர்க்கரை, சிறுநீரகத்தில் கல், இரத்த அழுத்தம் என பல பிரச்சனைகள் இருந்தாலும் எம்ஜிஆருக்கு இதயம் மட்டும் சிங்கம் போல் இயங்கி வந்தது. வீட்டில் அவரது அறைக்கு செல்ல 3 மாடிகள் ஏற வேண்டும். அப்படி செல்லும்போது அவர் கம்பீரமாக ஏறுவார். நான் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குவேன். அவ்வளவு உறுதியான இதயம் அவருடையது. எப்படி மாரடைப்பு ஏற்பட்டது என்று மறுபடியும் கேள்வி கேட்கப்பட்டது. அது அவரது உடல் பிரச்சனையால் வந்திருக்காது, அரசியல் டென்ஷனால் ஏற்பட்டிருக்கலாம் என்று பதில் கூறப்பட்டது. அது என்ன அரசியல் பிரச்சனை என்று மறுபடியும் கேள்வி எழுப்பப்பட்டது. நான் ஒரு மருத்துவர், என்னை அரசியலுக்கு இழுக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டார். இலங்கை ஒப்பந்தத்தை எம்ஜிஆர் மீது திணித்தது, ஜெயலலிதா டெல்லி சென்று பிரதமரை சந்தித்த பின் எம்ஜிஆரை ஓய்வு எடுத்துக்கொள்ள சொல்லி ராஜீவ் சொன்னது போன்றவை எம்ஜிஆரின் இதயத்தை பாதித்திருக்குமா என்று மீண்டும் கேள்வி எழுப்பப்பட்டது. மருத்துவத்தை பற்றி மட்டும் என்னிடம் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டார் மருத்துவர். எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாத போது ஜானகி எம்ஜிஆரின் கவனிப்பு எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் மனைவியாக வைத்தது எம்ஜிஆர் செய்த பாக்கியம் என்றே சொல்லுவேன். எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாமல் போன பின் ஜானகி அம்மையார் செய்த சேவைகள் பொன்னு எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. ஒரு தாயாக, மனைவியாக, நர்ஸாகவும் அவர் செய்த பணிவிடைகள் தான் எம்ஜிஆரை கடைசி 4 ஆண்டுகள் வாழ வைத்தன என்பதே நிஜம். நோயுற்றிருந்த போது பல் தேய்ப்பது முதல் குளிக்க வைத்து உடை மாற்றி வேளா வேலைக்கு மருந்து மாத்திரைகள் வழங்கி ஒரு குழந்தையை போல் தன் கணவரை பார்த்து கொண்டார். எம்ஜிஆருக்கு மருந்து மாத்திரைகள் எண்ணெய் மீறி கொடுக்கப்பட மாட்டாது. எந்த உணவையும் மருந்தையும் PRS சாப்பிடலாமா என்று கேட்டே உண்பார். எம்ஜிஆர் உடல் லிப்டை உடைத்து கொண்டு வரப்பட்டதாக இன்னும் பல வதந்திகளும் உண்மையில்லை. எம்ஜிஆர் உடலை படுத்த நிலையில் லிப்டில் எடுத்து வருவது சாத்தியமில்லை என்பதால் சாய்ந்த நிலையில் கொண்டு வரப்பட்டது.
அங்கிருந்து ராஜாஜி ஹாலுக்கு உடல் கொண்டு வரப்பட்டது. பொன்னிறமான எம்ஜிஆர் மேனி கருத்தது ஏன் என்று மீண்டும் கேள்வி எழுப்பப்பட்டது. பொதுவாக ஒருவர் இறந்துவிட்டால் உடலில் ஆக்சிஜன் அளவு குறைந்து உடல் கருத்துவிடும். எத்தனை பொன்னிறமாக இருந்தாலும் இது இயல்பு. எம்ஜிஆருக்கு அளிக்கப்பட்டது போல் வேறு யாருக்கும் இந்த அளவுக்கு மருத்துவ கவனிப்பு அளிக்கப்பட்டிருக்குமா என்பது சந்தேகமே என்று பதிலளித்தார்.